சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு எவன்டா ரூல்ஸ் போட்டான்? என்னோட வாழ்க்கையில பல வருஷங்கள் நான் மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளாவது நான் எனக்காக வாழ ஆசைப்படுறேன். இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? என்னால வர முடியாது. தர்ஷா, ஏய்யா என்னாச்சு? ஈஸ்வரியை தானே அழைக்க போனேன். அந்த பாலா போன மாத்திரை போட்டு கிறக்கத்துல தூங்கிட்டேன். இப்பதான் முழிப்பு வந்துச்சியா? கேட்டேன், நீ வந்துட்டேன்னு சொன்னாங்க. உங்க அம்மாவை பாத்தியா? என்னையா கண்ணு கலங்குற? தர்ஷா, என்னாச்சு? எனக்கு அம்மாவே கிடையாது அப்பத்தா. எங்க அம்மா செத்துட்டாங்க. என்னப்பா என்ன பேசுற? ஏய்யா, ஏன் வரல ஈஸ்வரி? அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி என்ன சம்மந்தமும் கிடையாது. அவங்கலாம் ஒரே குடும்பமா அங்க ஒன்னா செட்டில் ஆயிட்டாங்க அப்பத்தா. அந்த ஜீவானந்தத்தோட ஒரே குடும்பமா செட்டில் ஆயிட்டாங்க அப்பத்தா. ஏ தர்ஷா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ பேசுறது உங்க அம்மாவை பத்தி. அவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் வீம்பு காண்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ. எல்லா கர்மத்தையும் பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா எந்த ஃப்ராட் அவன் ஃப்ராட்னு ஒத்துக்கிட்டான்? ஃப்ராடா? எங்க அப்பா சொன்னது எல்லாமே அப்படியே நடக்குது. கொஞ்சம் இடம் கொடுத்தா எல்லாரும் எந்த எக்ஸ்ட்ரீம் போவீங்க இப்போதானே தெரியுது. நாங்க எல்லாரும் தான் இங்க ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்கோம். எங்க அப்பா பண்றது தப்புன்னு என் மைண்ட மாத்தி அவங்க சொல்றதெல்லாம் என்ன கேட்க வச்சு ஒரு வார்த்தை மறாம அப்படியே கேட்டேன் நானு. ஆனா இப்போ என்ன அப்படியே விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன பேசிக்கிறதுக்கு உனக்கு புத்தி மழுங்கி போச்சா என்ன? என்ன அவங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிற நீ கண்டுட்ட? யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம யாருக்குமே வேண்டாத எங்கனையோ போய் ஒரு தனி இடத்துல ஒண்டிக்கு வாழ்ந்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு போய் சந்தோஷமா இருக்காங்கங்கிற என்ன சந்தோஷப்பட்டுட்டாங்க? என்ன நீ பார்த்த? சித்தி, உங்க அம்மா இப்படி பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா பேசாதீங்க. எங்க அம்மா அந்த ஜீவானந்தத்தோட ஒரே வீட்டுல இருந்துகிட்டு போய் கூப்பிட்டா எல்லாரும் ஒன்னா ஒரே ஃபேமிலியா வராங்க சித்தி. ஆமா, அவங்க லைஃப் வாழ்றதுக்கு அவங்க தனியா வாழ்ந்துட்டு போலாம்ல. அப்படித்தானே சொல்லுவீங்க நீங்க எல்லாரும். நாங்க எல்லாரும் இங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம நிம்மதியா இருப்போம்னு. ஆமா, அப்புறம் எதுக்கு அந்த ஜீவானந்தத்தோட போய் இருக்கணும்? என்ன அவசியம் வந்துச்சு? தர்ஷன், ஆத்திரம் உன் கண்ணை மறைக்குது. நீ உங்க அம்மாட்ட இத பத்தி ஓபனா பேசுனியா? ஆமா, பேசுனேனே. ஆனா அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. பதில் இல்லையா? இல்லாத சொன்னா கேட்டுக்கிற மனநிலையில நீ இல்லையா? எல்லாரும் நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க சித்தி. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எனக்கு அம்மான்னு ஒருத்தங்க யாரும் கிடையாது. அம்மா மட்டும் இல்ல, தங்கச்சினும் யாரும் கிடையாது. எனக்கு எங்க அப்பா தான். அவர் விட்டா கதிர் சித்தப்பா, தோ ஞான சித்தப்பா, எனக்கு அவங்க போதும். எனக்கு மத்தபடி யாரும் கிடையாது. போதுமா? யாரு அப்பதா? நல்லா கேட்டுக்கோ. லூசு மாதிரி இங்க இருந்துகிட்டு ஈஸ்வரி வருவா நீங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. அவங்க வர மாட்டாங்க, சத்தியமா வர மாட்டாங்க. புரிஞ்சுதா?
என்னடி சொல்லிட்டு போறாம வரமாட்டான்னு சொல்றான். அத்தை, அவன் என்ன பிரெஞ்சிலியா சொல்லிட்டு போறான்? எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவங்க வரமாட்டாங்கன்னு தெளிவா தமிழ்ல தானே சொல்லிட்டு போறான். கரிகாலன்? இன்னும் என்ன விளங்கல உங்களுக்கு? டேய் கரிகாலா, காமெடி பண்றீங்களா? நைட் நேரத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்க மூர்த்தி என்ன இருக்காரு, நீங்க பார்க்காத. சாயந்தரம் சும்மா தான் சொன்ன மண்டையை பொழந்துருவேன், இப்ப நிஜமாவே பொழந்துருவேன், ஓடிடு. ஆமா, உங்களுக்கு மண்டை உடைக்கிறது, மாவு கட்டு போடுறது, இதெல்லாம் தான் நல்லா கை தேர்ந்திருக்கீங்க. சின்ன பையன் எவ்வளவு வேதனையா பேசிட்டு போறான். அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? மாமா, அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கான்னா நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த வீட்டை நியாயத்தை கேட்கறவங்களுக்கு யாருக்கும் அறிவில்லை. அதான உங்க எல்லாரோட நினைப்போம். இப்ப யார் ஏங்க பேசுனது? என்னங்க பேசிக்கிருக்கீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? அவன் பேசுறத கேட்டீங்களா? சின்ன பையன் என்னமா பேசிக்கிருக்கான், அசிங்கமா பேசிக்கிருக்கான். அது குடும்பத்துல இருக்க எல்லாரும் பாய பொழந்து கேட்டுக்கிருக்கிய. பலாருன்னு ஒரு அறை விட்டு அவனை அடக்குறதுக்கு இல்லாம அவன் பேசுறதுதான் சரின்னு கேட்டுக்கிருக்காங்க. மொத்தமா போயிரும். அவன் அப்பன மாதிரியே பேசிக்கிருக்கான், தெரியல உங்களுக்கு? என்ன சும்மா இருங்க, இங்க இருங்க. என்ன ஓவரா பேசிக்கிருக்கா? யாரு ஓவரா பேசுனது? அவனா நாங்களா? ஏங்க அந்த அம்மா தான் உங்க ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு எல்லாரையும் அத்து விட்டு போயிருச்சுல்ல. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல. நீங்க யாருமே வேண்டான்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேஸ் போட்டு போய் உட்கார்ந்து இருந்தம்மா. அவன் எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். சும்மா பேசிட்டே இருக்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு இப்ப இந்த பயல அனுப்பி அந்த அம்மா அழைச்சு குறை சொல்றதுக்கு? எதுக்கு வரணுங்கிறேன். அவங்க வரல, நான் வேற உரிமையில வரலையேன்னு கோவப்படுறிய. அவன் வேற பெத்த தாய அசிங்கமா பேசிட்டு போறான். அதுலயும் அவன் அப்ப மாதிரியே தயாராயிட்டு வரான். அது உங்களுக்கு தெரியலையா? அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் நானு. என்ன அண்ணனை பத்தி என்ன இல்லாத சொல்லிட்டேன்? என்ன நான் தப்பா பேசிட்டேன்? என்ன அண்ணால கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான்? நான் சொன்னது தப்பா பேசிட்டேன்? விடுங்க தாய்,